والسماء والطارق وما أدراك ما الطارق. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சுவாமிமலை கிளை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த மாபெரும் திருமணி கூட்டத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பையும் பேசுவதற்குரிய வாய்ப்பையும் தந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் ஏகத்துவ பிரச்சாரம் சிறுக்கு ஒழிப்பு மாநாடு என்று சிறுக்கை முதலில் ஒழிப்பதற்காக மக்களிடத்திலே ஷிர்க் என்ற ஒரு விஷம் ஆழ விருட்சமாக வளர்ந்து அவர்களை நரகத்தில் தள்ளக்கூடிய நிலையில் இருந்தது. இந்த இணை வைத்தல் ஷிர்க்குக்கு எதிராக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் பட்டி தொட்டி எல்லாம் இதற்காக பிரச்சாரங்களை எடுத்து, இதற்காக மாநாடுகளை எடுத்து, இந்த ஷிர்க்கை ஒழிப்பதற்காக பெண் தாவா குழுக்கள், ஆண்களுடைய தனிநபர் தாவா ஆண்கள் குழுக்கள், இப்படியாக வீடுகள் தோறும் சென்று இந்த ஷிர்க்கை பற்றி மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த ஷிர்க்கில் இருந்து பெரும்பாலான மக்களை வென்றெடுத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான், பேசுகின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை வைத்தலை ஷிர்க்கை மன்னிக்கவே மாட்டான். இது அல்லாத பாவங்களை தான் நாடியோருக்கு மன்னிப்பான். வமை யுஷ்ரிகு பில்லாஹி ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அலீமா. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார்களோ அவர்கள் மிக பெரும் பாவத்தை கற்பனை செய்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த அடிப்படையில் மக்கள், நம்முடைய பக்கத்திலே வாழ்கின்ற சகோதரர்கள், அவர்களுக்கு தெரியாம இந்த ஷிர்க் செய்யும் பொழுது நம்ம இந்த ஷிர்க்குக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இந்த பிரச்சாரம் முடிந்து விட்டதா என்றால் இல்லை, இன்னும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் பிதத், மக்களிடத்திலே பிதத்துகள் என்ன செஞ்சு அதிகமா இருக்கு. எல்லாத்திலையும் பிதத், திருமணத்திலே பிதத், தொழுகையில பிதத், பாங்கு சொல்றதுல பிதத்து, இப்படி எதை எடுத்தாலும் எல்லாத்திலையும் பிதத் இருக்கு. அப்ப பிதத் இருந்தாக்கா, பிதத் என்றால் நூதனம், வழிகேடு. இப்படிப்பட்ட அந்த பிதத்துகள் மக்களுடைய பிரயோடி போயிருந்தா அவங்க சொர்க்கம் செல்வதற்கு அது முடியாத ஒரு நிலையாயிருப்பது. ஒவ்வொரு பயானிலும் ஒவ்வொரு அந்த சொற்பொழிலும் சொல்லுவாங்க, இன்ன அஸ்தக்கல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், செய்திகளில் மிக சிறந்தது, மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை. வாக்ஷல் ஹதி ஹதி முஹம்மது, நடத்தைகளில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தை. நடத்தை என்றால் நாம் பின்பற்றுவதற்குரிய அந்த நடவடிக்கை, நடத்தைகள். வஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியங்களில் மிக கெட்டது புதுசாக மக்கள் ஏற்படுத்துவது. வஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பிதா
எல்லா இந்த மக்களால் உண்டாக்கக்கூடிய புது புது மார்க்கத்துல நன்மையை நாடி இதெல்லாம் செஞ்ச நன்மை என்று புதுசா ஏற்படுத்துறாங்களே, இது எல்லாம் வழிகேடு. குல்லு பிதத்தின் பலாலா, எல்லா பிதத்துகளும் வழிகேடு. குல்லும் பலாலத்தும் பின்னார், எல்லா வழிகேடுகளும் நரகத்துக்கிட்டு செல்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி பிதத் ஒழிப்பிற்காக மக்கள் என்ன செஞ்சாங்க? தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் இங்கு பெரும் பங்காற்றியது. அது மட்டுமா, வரதட்சணை இந்த மக்களிடத்திலே திருமணம் என்றால் வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்யாத நிலைதான் அப்ப இருந்துச்சு. யாராச்சும் ஒருத்தங்க வரதட்சணை வாங்காம திருமணம் செஞ்சாக்கா அந்த மணமகனிடத்தில் ஏதோ குறை இருக்கின்றதா என்று சொல்லும் அளவிற்கு வரதட்சணை கொடியேற்றி பறந்தது. இந்த வரதட்சணைக்கு எதிராக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் வீரிய பிரச்சாரத்தின் மூலமாக இளைஞர்கள் மகர் கொடுத்து திருமணம் செய்யக்கூடிய ஒரு முறை வந்தது. இது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்துடைய மிக முக்கியமான பணியாகும். ஏனென்றால் அந்த பெண்கள் எல்லாம் இதன் காரணமாக அவர்கள் தற்கொலைக்கு, அவர்கள் இந்த வரதட்சணை கொடுக்க முடியாத நிலை காரணமாக அவர்களுடைய அப்படி திருமணம் ஆகாத நிலை ஏற்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? தற்கொலைக்கு போகக்கூடிய நிலை எதனால் வந்தது? இந்த வரதட்சணை தான். அப்ப வரதட்சணைக்கு எதிராக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை செய்து வரதட்சணை ஒழிப்பு மாநாடு, வரதட்சணை ஒழிப்பு பொதுக்கூட்டம் இப்படியாக மக்களிடத்திலே சென்று அவரிடம் பிரச்சாரம் செய்து மக்களிடத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்தி பெரும்பாலான வரதட்சணை திருமணங்களை ஒழித்து கட்டியது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அது மட்டுமா, மக்களிடத்திலே தாய் தந்தையர்கள் இருப்பாங்க. ஒருத்தங்க நம்ம எல்லாரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள், நம்ம அப்படியே நேரடியாக வந்து குதிச்சுட்டு அந்த தாய் தந்தை முதிய பருவத்தை அடைந்து விட்டால் அந்த மகனுக்கு இவங்கெல்லாம் பாரமா தெரியுறாங்க. அந்த தாய் தந்தையர்கள் இந்த பிள்ளையை பெற்று எவ்வளவு கொஞ்சி வளர்த்து அவன் சீராட்டி பாராட்டி அவனை வந்து ஒரு கல்வியை கொடுத்து ஒரு நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பிறகு நன்றியுடன் நடக்க வேண்டிய அந்த பிள்ளைகள் நன்றி கட்டத்தனமாக அவர்கள் என்ன செய்றாங்க? தெருவிலை விடக்கூடிய நிலை, துரத்தக்கூடிய நிலை, முதியோர் இல்லங்களிலே விடக்கூடிய நிலை. இப்படி அந்த மக்கள் மாற்று மதத்தினரால் கிறிஸ்துவ மிஷனரிகளால் நடத்தக்கூடிய அந்த இடங்களுக்கு சென்று முஸ்லிமாக வாழ்ந்தவர்கள் இறுதி காலகட்டத்திலே இயேசு அப்பா அப்படி என்று அவங்கள வணங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் என்றால் என்ன காரணம்? இந்த பெற்றோர்களை இவர்கள் பராமரிக்காத காரணத்தில் தான். அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணையாக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு வதில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், அவர்களை பராமரியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்ப இந்த குர்ஆனுடைய போதனைகளை இவர்களை ஏற்றார்கள், எடுத்து நடந்தார்கள் என்று சொன்னால் இப்படி அவங்க கைவிடப்பட அந்த முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பப்படுவார்களா? இதை பார்க்கிறது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத். இந்த மக்களை, இப்படி செல்கின்ற மக்களை வெளியேற்றின், அதாவது இணைவைப்பின்பால் சென்று விடாமல் இருப்பதற்காக இவர்களுக்காக ஒரு இல்லம், மீஞ்சூர்ல முதியோர் இல்லம் என்ற இல்லத்தை ஏற்படுத்தி இவர்களை தன் பிள்ளைகள் எப்படி பார்ப்பாரோ, நல்ல பிள்ளை தன் பெற்றோர்களை எப்படி பார்ப்பார்களோ அந்த அளவுக்கு அவர்களை பார்த்து அவர்களுக்கு உணவை கொடுத்து அவர்களுக்கு உள்ள மருத்துவத்தை செய்து ஒரு மகன் தாய் தந்தையை எப்படி பார்ப்பாங்களோ அப்படி பார்க்கின்றது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத். அது மட்டுமா, சிறுவர் இல்லங்கள் பெற்றோர்கள் இல்லாமல் அல்லது பெற்றோர்கள் ஒருவரோ இருவரோ எதுவுமே இல்லாத நிலை ஏற்படும் பொழுது அந்த பிள்ளைகள் நடுத்தருவிலே வந்து அவர்களுடைய கல்வி இல்லாமல் ஊதாரிகளாக ஒரு வழிகட்டவர்களாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இது போன்ற சிறுவர்களுக்காக சிறுவர் இல்லங்களை ஏற்படுத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் 2 இடங்கள்ல, நம்ம சுவாமி வலையிலும்
அந்த சிறுவர் இல்லம் இருக்கின்றது. இது அல்லாது இளையான்குடியில ஒரு சிறுவர் இல்லம் இருக்கின்றது. இப்படியாக சிறுவர்களுக்கு அவர்களுக்கு கல்வி, உணவு எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களுக்கு மார்க்கத்தையும் தந்து அவர்களை நல்லவர்களாக ஆக்குகின்றது. இப்படியே எடுத்து சொல்லிக்கொண்டே போகலாம். அதாவது பிறருக்கு நலன் நாடுவதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்றாரே பிறர் நாடுதல். எத்தனையோ பேரிடர்கள், புயல்கள், வெள்ளங்கள் இப்படிலாம் வந்துச்சு. எல்லோரும் அவங்கவுங்க இடுப்பளவுக்கு தண்ணியில் நிற்கும் பொழுது அரசாங்கமே கைவிட்ட நிலையில தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் களத்தில் இறங்கி அந்த அசுத்தமான தண்ணீரிலே ஒரு ஆபத்தான நிலையிலே அவங்களுக்கு சென்று அவங்களுக்கு அந்த உணவு, அந்த பால், இந்த மாதிரி தேவைகளை நிறைவேற்றியது. அதை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, என்ன சொன்னாங்க, நீங்களாம் பாய்மார்கள் அல்ல, எங்களுடைய தாய்மார்கள் என்று சொல்லும் அளவிற்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த வேலைகளை எல்லாம், இந்த பணிகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடியே தான் செய்கின்றது. இன்னும் பல பணிகள் இருக்கின்றது, நாம சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இது எல்லாம் எந்த அல்லாஹ்வுடைய ஒரு திருப்தியை பெறுவதற்காகத்தான் என்பதை நாம் இங்கே விளங்கி, நாம் இந்த தௌஹீத் ஜமாத்துக்கு உங்களால் என்ற அந்த சப்போர்ட், அந்த உதவிகளை நீங்களும் செய்ய வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.